ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. கடந்த நாட்கள் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து கண்ணின் கருவழி போல பாதுகாத்ததற்காக நன்றி ஏசப்பா. இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உம்முடைய அன்பின் ஆவியினால் எங்களை நிரப்பி வழி நடத்துங்க ஏசப்பா. உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளது. எஸ்தர் தன் வஸ்திரத்தை தரித்து ஆண்டவரிடம் கேட்டது, 3 நாள் உபவாசம் ஜெபம் பண்ண போகிறேன். ஜெபம் கிரியை செய்யக்கூடியது, ஜெபம் வல்லமை உள்ளது, ஜெபம் அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடியது, ஜெபம் வானத்தை திறக்கக்கூடியது, ஜெபம் மூடி கிடக்கிற சிறைச்சாலை கதவுகளை திறக்கும், ஜெபம் சங்கிலிகளை உடைக்கும், ஜெபம் ஆத்துமாக்களை விடுதலை செய்யும், ஜெபம் ரட்சிப்பை கொண்டு வரும், ஜெபம் சுகத்தை தரும், ஜெபம் புதிய வாசல்களை திறக்கும், ஜெயம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டு வரும். ஏசப்பா, உடைய சமூகத்தில் இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். எங்களிடத்தில் மேட்டிமையை எல்லாவைகளையும் எடுத்து போடுங்க அப்பா. கண்ணின் இச்சை, மாமிசத்தின் பெருமை, உள்ளத்தின் ஆசை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க அப்பா. தேசத்தில் சமாதானத்தை தாங்க. தேசத்தில் இழந்த நாட்டின் பொருளாதாரத்தை திரும்ப தாருங்க ஏசப்பா. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், தீவினைகள், தீவிரவாதிகள் தாக்கம் முற்றிலும் நீக்கப்படட்டும் ஏசப்பா. எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. சோதனைகளில் இருந்து விடுதலை தாங்கப்பா. மனிதர்களின் முக கவசத்தில் இருந்து அவங்களை கிழித்து எறிங்க ஏசப்பா. பொல்லாத மனிதர்களின் சூழ்நிலைகளை மாற்றுங்க அப்பா. சட்ட விரோதம் நாட்டில் பண்ணுகிற ஆக்கினை ஆக்ரோஷத்தை அடக்கி ஆளுங்க ஏசப்பா. தமிழ்நாட்டை உம்முடைய பலத்த கைக்குள் அடக்கி வைங்க ஏசப்பா. அன்பின் விளைவுகள் ஒன்றும் ஏசப்பா ஒன்றும் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் முன்பாக செல்லட்டும் ஏசப்பா. நியாயம் விசாரிக்கிறவர் நீரப்பா. மனுஷன் அல்ல, நீராளுகை செய்யுங்க அப்பா. நல்ல பிதாவே, நன்றி ஏசப்பா. JTK TV நிறுவனத்திற்காக, பொருளாதாரத்திற்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து பெருகச் செய்யுங்க ஏசப்பா. அப்பா, அந்த அம்மா, ஐயா, பிள்ளைகள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, பரீட்சை எழுதின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நல்ல +2ல் எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க ஏசப்பா. உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களுக்கும் நல்ல ரிசல்ட்டுகள் வந்து, 10ஆம் வகுப்புக்கும் நல்ல ரிசல்ட்டுகள், மதிப்பெண்கள் வந்து அவர்களையும் அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி ஆண்டவரே அவர்களுக்கு விருப்பமான பாடங்களை படிப்பதற்கும் தேவையான பண வசதிகளையும் நீங்கள் கொடுங்க ஏசப்பா. ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. கிராமத்து ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. மிஷினரி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விமானத்தில் பயணம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விமான கோளாறுகள் ஒன்றும் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. விமானத்தின் மூலம் உயர்கல்வி படிக்கிறவர்கள், பிஸ்னஸ் செய்கிறவர்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஏசப்பா. இன்னும் JTK டிவியில் வேலை செய்கிறவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். JTK TV நிறுவனத்தில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஒன்றும் பழுதடையாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அந்த வெயிலின் தாக்கத்திலையும் கூட நீங்கள் நிறைய மழையை கொடுத்துருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்னும் தேவையான மலைகளை தாங்க ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் மாற்றி அமைங்க ஏசப்பா. ஆண்டவரே, இன்னும் தகப்பனே, டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. விழுந்து வந்த கொஞ்சம் நோய்க்கும் பொல்லாப்புக்கும் விலகி நிர்மூல
நிற்பதும் கிருபைதான். விழுந்து வந்த கொஞ்சம் நோய்க்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி நிர்மூலமாகாமல் நிற்பதும் கிருபைதான். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. விழுந்தவனை தூக்குகிறார், தாழ்ந்தவனை உயர்த்துகிறார். மனு கோலத்தை மீட்டு கொண்டார், மகிமையில் காணச் செய்வார். மரித்தவர்க்கு உயிர் கொடுத்தார், குருடரை பார்க்கச் செய்தார். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எதிர்த்து நின்ற செங்கடலை இரண்டாக பிளந்து விட்டீர். எனக்கு எதிராய் உருவான ஆயுதங்கள் வாய்க்காதே. செய் நினைக்கும் காரியங்கள் எதுவுமே தடைபடாது. இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி விசுவாசத்தால் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஆழமாய் விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்தை ஜெபிப்பவர்கள் இந்த உலகத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுத்து இருந்தார். அவனை ஆசீர்வதித்து பூமியை ஆண்டு கொள்ள சொன்னார். மனிதன் அந்த அதிகாரத்துடன் இந்த உலகத்தை ஆழமாக ஆளுகை செய்திருக்க வேண்டும். அதோடு தேவ சமூகத்தையும் அவன் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆகையால் அவனோ சாத்தானுக்கு செவி கொடுத்து தன் ஆசீர்வாதத்தை இழந்து சாத்தானுக்கு இந்த உலகத்தை விற்று போட்டான். சாத்தான் மீண்டும் அதை சீர்குலைத்து இருளின் ஆதிக்கத்தை கொண்டு வந்தான். மனிதனை பாவத்திற்கு அடிமையாக்கி தேவனையும் மனிதனையும் பிரித்தான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நிலத்தை பண்படுத்தவும் பராமரிக்கவும் மனுஷன் இல்லாது இருந்தால் பூமியும் மழையும் செடி கொடிகள் புல் பூண்டுகள் முளைக்கவும் இல்லை. தேவன் மனிதனை படைத்த போது அவன் நிலத்தை பயன்படுத்தி அதை சீராக்கி காத்து கொள்ளுவான் என்ற நோக்கத்தையும் கொண்டு இருந்தார். மனிதன் எல்லாவற்றையும் நன்றாக நிர்வகித்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். ஆனால் மனிதன் அந்த மேன்மையில் இருந்து விழுந்து போன பொழுது எல்லாமே சீர்கெட்டு போனது. நாமும் நம்முடைய குடும்பத்தை நன்றாக நடத்தி தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை செவ்வையாக நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. நம் குடும்பத்தில் வேலை, சமுதாயம், சபை என்று நாம் அங்கு வசிக்கும் எல்லா இடங்களிலும் நம் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவோம் என்றால் தேவன் நமக்கென்று நியமித்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனால் பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான விசுவாசம் கொண்டு இருப்பார்கள். பல அடையாளங்களும் அவர்களுக்கு உண்டு. யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் அவருடைய பிள்ளைகளும் அதிகாரத்தை பெறுகிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் மாமிசமும் இரத்தமும் எல்லாவற்றிலும்
தேவனால் பிறந்தவர்கள் எனப்படுவார்கள். தேவனுடைய குடும்பத்தில் பிறப்பது என்பது அவருடைய ஆவியினால் பிறப்பது ஆகும். நாம் தேவனுடைய ஆவியினாலும் ஜலமாகிய அவரது வசனத்தினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கும் சமாதானம் விசுவாசம் அவர் உலகத்தை ஜெயித்த ஜெயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரலோகம் செல்லும் காலம் வந்தவுடன் எப்படி நமக்காக ஜெபித்தார் என்பதை யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அந்த ஜெபத்தை பற்றி நன்றாக அறிந்து கொண்டால் இந்த உலகத்தில் நம்மால் தைரியமாக இருக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கோ கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய மக்களாக இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் சீஷர்களை சந்தித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதினார். தேவன் ஆதியில் மனிதனை சிருஷ்டித்த போது அவனுடைய நாசியில் தம் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக செய்தது போல சீஷர்கள் உலகத்துக்குள் போய் கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்காக அவர்கள் மீது தம் பரிசுத்த ஆவியை ஊதினார். உலகத்தை ஜெயிக்கிற முதலாவது தேவனுடைய சமாதானம் நமக்குள் இருக்க வேண்டும். தேவ கிருபை நம்மில் இருப்பதால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று விசுவாசம் நமக்கு வேண்டும். என் கண்கள் இச்சைகளை பார்க்க முடியாமல் போகும் அளவிற்கு நம் கண்களில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். நம் நாவு தவறான காரியங்களை பேசாதபடிக்கு அதனை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறபடியால் நம் வாழ்க்கையில் சகலத்தையும் தேவன் நமக்கென செய்து முடிப்பார். திராணிக்கும் மேல் சோதிக்கப்படாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார் என்று விசுவாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களில் நாம் மகா பரிசுத்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இம்மைக்கும் மட்டுமல்ல மறுமைக்கும் நம்முடைய மேன்மையாக இருக்கும். கர்த்தர் மேலான உலகத்துக்கு உரியவர். அவர் அந்த உலகத்துக்காக ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த உலகத்தின் மேல் நமக்கு பற்றுதல் இருக்குமானால் அவர் வரும் பொழுது நாம் அவருடன் வானத்தில் பறந்து செல்ல முடியாது. இந்த உலகத்தில் பாரம் நம்மை இழுத்துவிடும். நாம் இன்னொரு உலகத்தை சேர்ந்தவர்கள் என்ற எண்ணம் நமக்குள் இருந்தால்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வாழ முடியும். கர்த்தர் நம்மை அதற்காகத்தான் அழைத்து இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 38. மேன்மையுள்ள ஒரு உயிர்த்தெழுதலை அடையும்படி பரிசுத்தவான்கள் கல்லறியுண்டார்கள். இந்த உலகத்தில் நாம் மரித்தாலும் மேன்மையான ஒரு உலகத்திற்கு செல்லுவோம். அந்த நம்பிக்கையுடன் தான் பெரிய ஐஸ்வர்யங்களாகிய ஆபிரகாம் இந்த உலகத்துக்காக வாழாதபடி கூடாரங்களில் வாழ்ந்து வந்தார். தேவன் சொல்வதை கேட்டு பரதேசியாக சஞ்சரித்து மேன்மையான பரம தேசத்தை நாடினார். பரம தேசத்தை அவர் உள்ளத்தில் வைத்திருந்தபடியால் இந்த உலகம் அவருக்கு சொத்துக்களை கொடுத்திருந்தாலும் அதன் மேல் அவருக்கு ஆசை இல்லை. எல்லாவற்றிலும் மேலான பரலோகம் இருப்பதை மறந்து போக கூடாது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஒரு காலத்தில் நாம் தேவனுக்கு எதிரிகளாய் அவரை அறியாமல் இருந்தோம். ஆனால் இப்பொழுது தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டு தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். நாம் ஒரு காலத்தில் எல்லா மதச் சடங்குகளையும் செய்து வந்தோம். நம்மிடத்தில் பணம் இருந்தது, நண்பர்கள் இருந்தார்கள், படிப்பு வசதி இருந்தன. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் சமாதானமே இல்லை. தேவன் சகல விதத்திலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் காரியங்களிலும் எப்படி முடியுமோ என்று தவித்து காத்திருக்கும் பொழுது தேவன் தம் சமாதானத்தினால் நம்மை
நம்மளை நிரப்பி நடத்துவார். சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். மனிதனுக்குள் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய மூன்றும் அடங்கியிருக்கிறது. ஆவியின் மூலம்தான் நாம் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறோம். மனமும் சித்தமும் உணர்வுகளும் சேர்ந்ததுதான் ஆத்மா. வெளியில் காணப்படும் நம் உடல்தான் சரீரம். இவை மூன்றையும் அவர் பரிசுத்தமாக்கி நம்முடைய சமாதானத்தின் மூலம் தொடர்ந்து நம்மை பரிசுத்தமாக காக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் விட்டு போகும் பொழுது நமக்கு ஒரு ஆஸ்தியை வைத்து சென்றிருக்கிறார். அது அவருடைய மாபெரும் சமாதானமாகும். நாம் அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது கவலை, மன அழுத்தம் போன்றவற்றை நம்மை தாக்க முடியாது. உலகத்தோடு நாம் சமாதானம் கொண்டு இருப்போமானால் ஒரு வேளை நன்றாக இருப்பது போலதான் தெரியும். ஆனால் ஒரு நாள் அது உலகத்தின் பாவங்களுடன் நம்மை சமாதானமாக செய்துவிடும். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகாப் ராஜாவும் அவன் மனைவியாகிய யெசபேலும் இஸ்ரவேலரை பாகாலுக்கு நேராக திருப்பி தேசத்திற்கு வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் பில்லி சூனியத்தையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியின் மூலம் அவர்களுக்கு பயங்கரமான மரணம் நேரிடும் என்று சொல்லி அனுப்பினார். அதன் நிமித்தம் தேவன் யெகூ என்னும் தேவ மனுஷனை அபிஷேகித்து அனுப்புகிறார். நல்ல திறமைசாலியான யெகூ ஆபிரகாமின் மனைவியாகிய யெசபேலை பெரிய கோபுரத்தின் மேலிருந்து கீழே தள்ளச் செய்தான். தேவன் சொன்னது போலவே அவள் இரத்தம் சிதறி பயங்கரமாக மரித்தாள். உலகத்தோடும் உலகத்தின் வேசித்தனத்தோடும் சமாதானமாய் இருக்க நாடுகிறவர்களுக்கு நேரிடு ஆகும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் இரக்கம் பெற்றதால் நாம் திடமனதாய் இருக்க முடியும். தேவனுடைய அன்பு நாம் என்னதான் செய்து இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ள அன்பு. பிசாசு எப்பொழுதும் தேவன் உன்மேல் கோபமாய் இருக்கிறார், உன்னை நியாயம் தீர்க்கிறார் என்று குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை மட்டும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பாய் இருந்தது போல நம்மிடத்திலும் அன்பாய் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுபட்டாலும் அவருடைய எல்லா சூழ்நிலைகளிலும் பிதா இயேசுவுடனே கூட இருந்தது போல நம்மளுடனும் இருந்து நம்மையும் வெற்றி அடைய செய்வார். சிலர் தங்கள் வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் பலவிதமான வெட்கமும் அசுத்தமுமான காரியங்களை செய்து கொண்டு இருப்பார்கள். வெளியில் பார்த்தால் மாஸ்க் போட்டது போல ஒரு மாய்மாலமான முகத்தை காண்பிப்பார்கள். அந்தரங்க வாழ்க்கையில் பாவம் செய்கிறார்கள். வேத வசனத்தை புரட்டுகிறவர்களாக மாற்றுகிறார்கள். ஆகவே நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்து கொள்வது மிக மிக அவசியம். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வேலை, என் பிரச்சனை என்று நம்மையே பற்றி சிந்தித்து கொண்டு இராமல் இயேசுவை பற்றி யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி நம்மை தேடி வரும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உலகத்தில் பிதாவும் இயேசுவின் இரத்தமும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மை பற்றி கொடுக்கும் சாட்சியினால் நாம் உலகத்தை ஜெயிக்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்த போது பூமி இருளடைந்தது, அதிர்ந்தது, கல்லறைகள் திறந்தன, தேவாலயத்தின் திரைச்சிலைகள் மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் மனுக்குலத்தின் பாவ அனைத்திற்காகவும் பரிகாரமாக இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின போது பிதா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்து அவர் அபிஷேகப்பட்ட கிறிஸ்து என்பதற்கு சாட்சி பகிர்ந்தார். நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்றால் 3 சாட்சிகளையும் நம் வாழ்வில் இருக்க வேண்டும். நோவா ஒரு
முறை உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கொண்டு வந்தார். ஆனால் அவரும் அவருடைய குடும்பமும் தேவனை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்ததால் பேழைக்குள் பத்திரமாக காக்கப்பட்டார்கள். நோவா தேவ நீதியை பிரசங்கித்த போது ஒருவரும் அதை கேட்கவில்லை. ஜலப்பிரயாணம் வந்தது. தங்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் புசித்து குடித்து பெண் கொடுத்து உல்லாசமாக வாழ்ந்து வந்தார்கள். இன்றும் கொடுத்து உல்லாசமாக வாழ்ந்து வருகிறார்கள். இன்று கொரோனா வைரஸ் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு நியாய தீர்ப்பு வந்து இருக்கிறது. நாம் மிகவும் கடைசி காலத்திற்குள் வந்துவிட்டோம். ஆனால் மனிதர்கள் மனம் திரும்பினார்களா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. நோவா 120 ஆண்டுகள் நீதியை பிரசங்கித்ததும் மனம் திரும்பாத மக்களைப் போல இவர்களும் என்ன வாதை வந்தாலும் நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம் என்று சொல்வது போல இருக்கிறது. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் சோதம் குமாரா பட்டணங்களை அழிப்பதற்கு முன்னால் அங்கு குடியிருந்த லோத்துவை காப்பாற்றும்படி தம் தூதரை அனுப்பினார். நீதிமானாகிய லோத்து தேவனுடைய எச்சரிப்பை அறிந்து அதற்கு உடனே இணங்கினார். அவரோடு அவருடைய 2 மகள்களும் அவருடைய மனைவியும் புறப்பட்டார்கள். ஆனால் கொஞ்ச தூரம் சென்ற பின்பு அவருடைய மனைவி அந்த பட்டணங்களை திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனால் உலகத்தை விட்டு இயேசுவை பின்பற்றப் போகிறேன் என்று சொல்லி வந்த அநேகர் லோத்துவின் மனைவியைப் போலத்தான் மீண்டும் உலகத்தை திரும்பி பார்த்து சாபத்துக்குள்ளாகுவதை நாம் இன்றும் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த பொல்லாப்பு பிரபஞ்சத்தில்தான் நாம் இருக்கிறோம் என்றாலும் இதில் இருந்து விடுதலையாக வேண்டும். இந்த உலகம் நித்தியமாக இருக்க போவது இல்லை. அது நியாய தீர்க்கப்பட போகிறது. இந்த உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறவர்கள் அதை தகாத விதமாக அனுபவிக்க கூடாது. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. நம்முடைய இருதயம் இச்சிக்கிறதை யோசிக்கிறதை பார்த்து அதை செய்வதற்கு காரணம் பெருமை. தேவனுடைய பரிபூரணமான சித்தம் பிரியமும் என்னவென்று அறிந்து நம் சிந்தையை மறுரூபப்படுத்தி சிந்திக்கிற ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். இந்த உலகம் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறது. நாமும் அப்படியே செய்யக்கூடாது. உலகத்தின் வேஷம் நம்மை பிடித்து கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளான வாழ்க்கை மட்டுமல்ல, புறம்பான காரியங்களிலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பது மிக முக்கியம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த உலகத்தின் காரியங்களில் இருந்து பிரித்து அசுத்தமானதை தொடாது இருக்க வேண்டுமென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் விபச்சாரக்காரர், வேசிக்காரர், பொருளாசக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், கள்ளர்கள் போன்ற பலவிதமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசியோ இப்படிப்பட்டவர்களுடன் கலக்காது இருக்க கடவது. இந்த உலகத்தில் நாம் வாழும் போது உலகம் நமக்குள் வந்துவிடக்கூடாது. அதை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார். இயேசு தாம் இந்த உலகத்தான் அல்லாதது போல நாமும் இந்த உலகத்தார் அல்ல என்று உறுதியாக சொல்லுகிறார். உலகத்திற்குள் தான் அனுப்பி இருக்கிறார். இருளான இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாகவும் ருசியற்ற உலகத்திற்கு ருசி அளிக்கும் உப்பாகவும் இருக்க வேண்டும். அதன் மூலம் தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டு என்பதை உலகத்திற்கு நாம் அறிய முடியும். இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருப்பதற்கு நாம் முதலில் இந்த உலகத்தால் கரைபடாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக சுத்தமான மாசில்லாத பக்தியுடன் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் அநேகர் தேவ பக்தியில் வேஷத்தை தரித்திருப்பார்கள், ஆனால் அதன் பலனை மறுதலிப்பார்கள். இந்த உலகம் நமக்கு வந்துவிடக்கூடாது என்று இயேசு
இந்த உலகத்திற்கு வந்து இரத்தம் சிந்தி மரித்தார். கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். கிறிஸ்து நம்மை சொந்த இரத்தம் கொண்டு சம்பாதித்த சபையில் வைத்திருக்கிறார். அவரிடம் நம்மை அர்ப்பணித்து வாழும் பொழுது இந்த உலகத்தில் கரைபடாமல் இருப்பதோடு இனி வரும் உலகத்தின் பலன்களை இப்பொழுதே ருசிப்போம். தானியேல் 1:48. தானியேல் தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார். தீர்மானம் மிகவும் முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவர் உதவியுடன் நாம் எந்த அளவுக்கு நல்ல தீர்மானங்களை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உலகத்தை விட்டு பிரிந்து பரிபூரண ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ. தானியேல் பாபிலோனில் 70 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் ஒரு பிரபு ராஜ குலத்தில் பிறந்தவர். மிகுந்த அறிவும் திறமையும் கொண்டவர். அவரது 15வது வயதில் பாபிலோனின் ராஜா சிறை பிடித்து இஸ்ரவேலில் இருவரும் இவரது நண்பர்களும் இருந்தார்கள். சிறையிருப்பின் முதல் 3 வருடங்கள் அந்த ராஜா தன் தேசத்தின் காரியங்களை தானியேல் மற்றும் அவருடைய நண்பர்களுடன் புகுந்ததினால் தங்கள் பாஷைகளையும் எழுத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கள் போஜனத்தையும் பெயரையும் மாற்றிவிட்டான். இந்த சூழ்நிலைகளில் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்வது இல்லை என்று பெரியதொரு தீர்மானத்தை தானியேல் எடுத்தார். அந்த தீர்மானத்தினால் அவருடைய முகம் மற்றவர்களின் முகங்களை விட களையாய் இருந்தது. உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்து பார்ப்போம் என்றால் நம் முகமே வித்தியாசமாய் இருக்கும். கர்த்தருடைய ஒளி நம்முடைய முகத்தில் பிரகாசிக்கும். தானியேல் 3 ராஜாக்களுக்கு கீழ் அதிகாரியாக வேலை செய்தார். ஆனால் அவர் தன் அதிகாரத்தை ஒருபோதும் தவறாமல் பயன்படுத்தவில்லை. தவறான வாழ்க்கை வாழவும் இல்லை. உலகத்தில் தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிய வைத்தார். அவருக்கு 85 வயதான பிறகும் ராஜா தன் அரசாங்கத்தில் வேலை செய்ய அவரை அழைத்தார். நாமும் இந்த உலகத்தில் கரைபடாமல் வாழும் பொழுது மற்ற மனிதர்கள் நம்மை தேடி வருவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடந்து வந்த பொழுது அவர்களை சோதித்தார். அவர்களுக்கு நேரிட்ட 7 சோதனைகளிலும் தவறியதால் வனாந்தரத்திலே அவர்கள் சாக வேண்டிய நிலை வந்தது. இந்த உலகம் ஒரு வனாந்தரம். இதில் சோதனைகள் வரும். தேவன் நம்மை சோதித்து பார்ப்பார். அந்த சோதனையில் நாம் ஜெயம் எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சீஷர் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதோடு விட்டு விடாமல் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை பெற எருசலேமில் காத்திருந்தார்கள் என்றும் சொன்னார். அதாவது அவர்களுக்குள் ஆவியின் நிறைவு வரவேண்டியதாய் இருந்தது. ஆவியின் நிறைவில் ரட்சிக்கப்பட்டது ஆவியானவரால் தான், அதில் சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் கனியும் வரங்களும் அவசியம். நம்முடைய இருதயங்களை இன்றே அதற்காக தாகத்தினாலும் விசுவாசத்தினாலும் நிரப்பிக்கொள்ள முயற்சி செய்வோம். நம் பக்தி அதிகமாக விருத்தி அடையவும் நாம் கனி கொடுத்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நம்மை மாற்றுவோம். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடி காத்திருந்து ஏங்குதே, உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. என் இன்ப நேசமே, என் இயேசு ராஜனே, உம்மை தான் என் கண்கள் தேடுதே. என் இன்ப நேசமே, என் இயேசு ராஜனே,
உம்மைத்தான் என் கண்கள் தேடுதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே. உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. தேனிலும் இனிமையே நேசரின் நேசமே, உம் நேசத்தால் என் நெஞ்சு நெகிழுதே. தேனிலும் இனிமையே நேசரின் நேசமே, உம் நேசத்தால் என் நெஞ்சம் நெகிழுதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே. உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. சாரோனின் ராஜாவே, என் மகாராஜனே, உம்மை பாடவே என் மனது துடிக்குதே. சாரோனின் ராஜாவே, என் மகாராஜனே, உம்மை பாடவே என் மனது துடிக்குதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே. உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. உம் சத்தம் கேட்டிட என்